edit the mistakes. போட்டித் தேர்வுகளில் கேட்கப்படுற ஒரு முக்கியமான கொஸ்டின். அதற்கான எக்ஸாம்பிள்ஸ் கொஞ்சம் இங்கே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், விஜய் இஸ் மை ஓல்டர் பிரதர். இங்கே ஓல்டருங்கிற வேர்டு மிஸ்டேக்காக இருக்குது. அதுக்கு பதிலாக எல்டருங்கிற வேர்டை யூஸ் பண்ணணும். விஜய் இஸ் மை எல்டர் பிரதர். இந்த ஓல்டருக்கும் எல்டருக்கும் என்ன டிஃப்ரென்ஸு? ஓல்டருங்கிற வேர்டு வந்தால் பின்னாடி தேன் வரணும். ஒரு ரெண்டு பேரை சொல்லும்போது இவன் அவனை விட மூத்தவன் பெரியவன் அப்படின்னு சொல்லும்போது ஓல்டரை உபயோகிக்கலாம். எல்டர் வந்தால் அது பின்னாடி தேன் வராது. அதனால் எல்டரை வந்து பர்சன்ஸுக்கு பக்கத்தில் மட்டும்தான் யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற பர்சன்ஸ்குள்ளே அந்த எல்டருங்கிற வேர்டை யூஸ் பண்ணுவோம். ஓல்டர் திங்ஸ் பக்கத்துலையும் அனிமல்ஸ் பக்கத்துலையும் எழுதலாம். செகண்ட் ஒன், 10 miles ஆர் நாட் அ லாங் டிஸ்டன்ஸ். 10 மைலுங்கிறது ரொம்ப பெரிய தூரம் கிடையாது. 10 miles அது ப்ளூரல் மாதிரி இருக்குது, ஆனால் ப்ளூரல் கிடையாது. இது பக்கத்தில் ஆறுங்கிற ப்ளூரல் வெர்பு வந்திருக்கு, ஆனால் அதுதான் மிஸ்டேக்கு. 10 miles இஸ் நாட் அ லாங் டிஸ்டன்ஸ். இந்த மாதிரி சில வார்த்தைகள் இருக்கும். குவான்டிட்டி ஒரு குறிப்பிட்ட அளவு அல்லது தொகையை குறிக்கும்போது நம்ம அதை சிங்குலராக தான் எடுத்துக்கணும், ப்ளூரல் கிடையாது. 10 miles, 10 minutes, 10 rupees இதெல்லாம் ஒரு சிங்குலர் தான். ஸோ இதுக்கான ஸ்பாட் த எரர்ன்ற வீடியோஸோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் நிறைய ரூல்ஸ் இருக்குது. அக்ரிமெண்ட் ஆஃப் த வேர்பு வித் த சப்ஜெக்ட், எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு என்னென்ன வெர்பு வரணும் அப்படிங்கிறதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது. அதை படித்தா இந்த மாதிரி கொஷின்ஸை ஆன்சர் பண்ணிடலாம். தேர்ட் ஒன், வி ஹாவ் அ நம்பர் ஆஃப் ஹவுஸ் இன் சென்னை. நம்பர்னு சொல்லும் போதே கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு தான் அர்த்தம். அப்போ ஹவுஸுங்கிறது தான் மிஸ்டேக்கு, சிங்குலரில் இருக்குது. வி ஹாவ் அ நம்பர் ஆஃப் ஹவுசஸ் இன் சென்னை. சில வீடுகள் இருக்கின்றன. ஃபோர்த் ஒன், தீபக் இஸ் வெரி ஃபாண்ட் ஃபார் ஸ்வீட்ஸ். இங்கே ஃபார் ப்ரிப்போசிஷன் தான் மிஸ்டேக்காக இருக்குது. ஃபாண்ட் வந்தால் பக்கத்தில் ஆஃப் வரணும். தீபக் இஸ் வெரி ஃபாண்ட் ஆஃப் ஸ்வீட்ஸு. ஸோ சில ப்ரிப்போசிஷன்ஸ் சில வார்த்தைகளுக்கு பக்கத்தில் அந்த ப்ரிப்போசிஷன் தான் வரும் அப்படின்னு இருக்குது. அந்த ஒக்காபுலரி நமக்கு தெரிஞ்சதுன்னா இந்த கொஷினை ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஃபிஃப்த் ஒன், ஹீ செட் தட் ஆனஸ்டி வாஸ் த பெஸ்ட் பாலிசி. இது இன்டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்கிற ஒரு சென்டென்ஸ். ஹீ செட் தட் ஆனஸ்டி வாஸ் த பெஸ்ட் பாலிசி. ஆனஸ்டி இஸ் த பெஸ்ட் பாலிசி, அதுதான் கரெக்ட். ஏன்னா ஆனஸ்டி இஸ் த பெஸ்ட் பாலிசி எப்போவுமே ஒரு பொது உண்மை. நேற்றும் ஆனஸ்டி பெஸ்ட் பாலிசியாக தான் இருந்தது, இன்றைக்கும் அப்படி தான் இருக்குது, நாளைக்கும் அப்படி தான் இருக்கும், அது மாறாது. அதனால் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் அந்த கொட்டேஷனுக்குள்ளே இருக்கிற டென்ஸ் ஃபார்மை மாற்ற தேவையில்லை, பொது உண்மை அப்படிங்கிறதுனால. ஸோ வாஸுக்கு பதிலாக இஸ்ன்னு போடணும். சிக்ஸ்த் ஒன், வில் த ஹீரோ மேரி வித் த ஹீரோயின். ஒரு படத்தில் கிளைமேக்ஸில் இல்லை கடைசியில் எண்டில் ஹீரோ ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கிடுவாரா? வில் த ஹீரோ மேரி த ஹீரோயின், அந்த வித்துங்கிற ப்ரிப்போசிஷன் வர தேவையில்லை. செவன்த் ஒன், ஐ நைதர் லேர்ன்ட் ஹிந்தி ஆர் தெலுங்கு. இங்கே எது மிஸ்டேக்? நைதர் வந்தால் பின்னாடி நார் தான் வரணும். நைதர் நார், ஐதர் ஆர், அதுதான் வந்து கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன்ஸ், ஒரே மாதிரி ரிலேட்டடாக வரும். இந்த வார்த்தை வந்தால் அந்த வார்த்தையே வரணும், நாட் ஒன்லி பட் ஆல்சோ. ஸோ இங்கே நைதர் வந்திருக்கு, பின்னாடி ஆர் வந்திருக்கு. ஸோ அந்த ஆர் தான் மிஸ்டேக்கு, அதை நம்ம மாற்றணும். அதே இது ஐதர் வந்திருந்ததுன்னா ஆர் வரலாம். ஐ நைதர் லேர்ன்ட் ஹிந்தி நார் தெலுங்கு, அதுதான் கரெக்ட். எய்த் ஒன், தோ இட் வாஸ் காஸ்ட்லி பட் வி பாட் இட். அது காஸ்ட்லியாக இருந்தாலும் நாங்கள் அதை வாங்கினோம். இங்கே தோ வந்திருந்தா பின்னாடி பட் வரக்கூடாது. தோ இட் வாஸ் காஸ்ட்லி வி பாட் இட், அவ்வளோதான். அந்த பட்டு தான் மிஸ்டேக்கு. நைன்த் ஒன், வி பாட் 4 dozens மேங்கோஸ். நாங்கள் 4 டஜன்கள் மேங்கோஸ் வாங்கினோம். டசன் அந்த வார்த்தையை ப்ளூரலாக யூஸ் பண்ணக்கூடாது. அக்ரிமெண்ட் ஆஃப் த வேர்ப் வித் த சப்ஜெக்டில் இந்த மாதிரி சில வார்த்தைகளும் இருக்கும், சில வார்த்தைகளுக்கான ரூல்ஸ் இருக்கும். இந்த வார்த்தைகள் வந்தால் ப்ளூரலில் யூஸ் பண்ணக்கூடாது, அதை சிங்குலராக தான் எடுத்துக்கணும் அப்படின்னு. வி பாட் 4 dozen மேங்கோஸ். டசன்கிறதே ப்ளூரல் தான், அதில் 12 இருக்குது. அதனால அதை மறுபடியும் எஸ் சேர்த்து ப்ளூரல் ஆக்க வேண்டியதில்லை. 10th ஒன், தீஸ் நியூஸ் ஆர் குட். இங்கே தீஸ் நியூஸ் ஆர், இந்த தீஸும் மிஸ்டேக் தான், ஆரும் மிஸ்டேக் தான். ஏன்னா நியூஸ் வந்து சிங்குலர் தான், நியூஸை ப்ளூரலில் சொல்ல மாட்டோம். அப்போ சிங்குலராக இருந்தால் அதுக்கு முன்னாடி சிங்குலர் அட்ஜெக்டிவ் தான் வரணும். திஸ் நியூஸ், தீஸ்ன்னு வர வேண்டியதில்லை. அதுக்கடுத்து சிங்குலராக இருக்கிறதுனால வெர்பும் சிங்குலராக தான் இருக்கணும், அதனால இஸ்.
this news is good. 11th one, Veena said that she may come tomorrow. வீணா சொன்னால் அவள் நாளை வருவதாக. இங்க கொட்டேஷனுக்குள்ள இருக்கிற சென்டென்ஸ் என்னவா இருந்திருக்கும்? ஐ மே கம் டுமாரோன்னு இருந்திருக்கும். அப்போ இன்டைரக்ட்ல மாற்றும் போது கொட்டேஷனில் சில சேஞ்சஸ் பண்ணணும், அந்த டென்ஸ் எல்லாம் மாறணும். இது டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கான வீடியோஸோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பாருங்கள். அப்போ எந்தெந்த வார்த்தைகள் எந்தெந்த வெர்பு ஃபார்ம்ஸ் எப்படி மாறும் அப்படிங்கிறதுக்கு உள்ள ரூல்ஸ் இருக்கும். அதை படித்தா இந்த கொஸ்டின் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ வீணா செட் தட் ஷீ மே கம்ங்கிறது மைட் கம்னு மாறணும். வெர்பு மைட்டாக மாறணும், பாசிட்டிவ் ஃபார்ம் வெர்பாக மாறணும். டுமாரோங்கிறது இப்போ ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் டுமாரோன்னு சொன்னால் நாளைக்கு, அவன் நேற்று சொன்னால் நாளைக்கு வருவதாக அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் இருக்கும். ஆனால் அவன் நேற்று அதுக்கு அடுத்த நாள் வருவதாக தான் சொன்னான். ஸோ அந்த டுமாரோங்கிறது த நெக்ஸ்ட் டேன்னு மாறணும். வீணா செட் தட் ஷீ மைட் கம் த நெக்ஸ்ட் டே, மறுநாள் வருவதாக அவள் கூறினாள். 12th one, let you and I come to an agreement. இங்கே லெட் அப்படின்னா அது எதுக்கு இருக்கிறவங்கள பார்த்து சொல்கிற மாதிரி. ஸோ இங்கே ஒரு சப்ஜெக்ட் ஹிடன், ஐ லெட் யூ அப்படிங்கிற அர்த்தம். ஸோ அப்போ அந்த யூ அண்ட் ஐ ரெண்டுமே ஆப்ஜெக்ட் பொசிஷனில் இருக்கிற ப்ரோனவுன்ஸு. யூ சப்ஜெக்ட் பொசிஷன்லேயும் யூவாக தான் இருக்கும், ஆப்ஜெக்ட்லேயும் யூவாக தான் இருக்கும். ஆனால் ஐ வந்து சப்ஜெக்டில் ஐயாக இருக்கும், ஆப்ஜெக்டில் மீயாக மாறணும். அதனால் இந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் ஐ தான் மிஸ்டேக்கு. லெட் யூ அண்ட் மீ கம் டு அன் அக்ரிமெண்ட், நீயும் நானும் ஒரு உடன்படிக்கைக்கு வருவோம். ஸோ இது ப்ரோனவுன்ஸ்க்கான வீடியோஸோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பாருங்கள். அதில் எந்தெந்த ப்ரோனவுன்ஸை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான சில நியதிகள் இருக்குது. அது தெரிஞ்சுக்கிட்டோன்னா இந்த கொஸ்டினுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். 13th one, he was sick, so he is not able to attend the class yesterday. இங்கே என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்காமே, நேற்று காய்ச்சலாக இருந்தான், அதனால் நேற்று வர முடியலை அப்படின்ற விஷயத்த தான் நம்ம இங்கே சொல்ல போகிறோம். ஆனால் ஸோ ஹீ இஸ் ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பு, அதனால் அவன் கிளாஸ் அட்டன் பண்ணவில்லை, இன்று அட்டன் பண்ணவில்லைங்கிற அர்த்தத்தில் அங்கே இருக்குது. எஸ்டர்டே வந்திருக்கனால இது பாஸ்ட் டென்ஸு, அப்போ பாஸ்ட் வெர்பு தான் வரணும். ஸோ எது மிஸ்டேக்கு? இஸ் தான் மிஸ்டேக், அது ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பில் இருக்குது. ஸோ அதை மாற்றிடலாம். ஹி வாஸ் சிக், ஸோ ஹி வாஸ் நாட் ஏபிள் டு அட்டெண்ட் த கிளாஸ் எஸ்டர்டே. அவன் சிக்காக இருந்ததுனால அவனால் நேற்றுக்கு கிளாஸுக்கு வர முடியவில்லை. 14th one, I am suffering from fever for 4 days. 4 நாளாக எனக்கு காய்ச்சல் இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ இருந்து கொண்டிருக்கிறதுனா 4 நாளாக இருக்குன்னா அது முன்னாடியே கடந்த காலத்திலே ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். நாளைக்கு காய்ச்சல் இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது, ஏற்கனவே ஆரம்பித்து இப்பவும் காய்ச்சல் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத சொல்ல வரோம். அப்போ இதில் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லணும். ஐ ஹாவ் பீன் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் ஃபார் 4 days. ஸோ இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறதுக்கு டென்சஸ்க்கான வீடியோஸை பார்க்கணும். ஏன்னா எந்தெந்த வார்த்தைகள் வந்தால் என்ன டென்ஸ் வெர்பு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு தெரியும். ஸோ அதுக்கான வீடியோஸோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். சில வார்த்தைகள் வந்தால் இது இந்த டென்ஸில் தான் வரும். ப்ரெசன்ட் டென்ஸ்னால் என்னென்ன வார்த்தைகள் வந்தால் ப்ரெசன்ட் டென்ஸ்ன்னு கண்டுபிடிச்சிடலாம், என்னென்ன வார்த்தைகள் வந்தால் பாஸ்ட் டென்ஸ்ன்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்கு சில வேர்ட்ஸ் இருக்குது. அதை தெரிஞ்சுக்கிட்டோன்னா இந்த கொஸ்டினை ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். 15th one, my friend was not knowing that you were here. என் ஃப்ரெண்டுக்கு நீ இங்கே இருக்கிறேங்கிறது தெரிந்திருக்கவில்லை. நாட் நோயிங், அந்த நோங்கிற வார்த்தை ஐஎன்ஜியில் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். எந்தெந்த வார்த்தைகளை ஐஎன்ஜியில் யூஸ் பண்ண மாட்டோங்கிறதுக்கான ஒரு வீடியோ போட்டு அதை அந்த லிங்க்கில் கொடுக்குறேன், அதை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். மை ஃப்ரெண்ட் டிட் நாட் நோ தட் யூ ஆர் ஹியர், அதை சிம்பிள் பாஸ்டில் தான் சொல்லணும். அவனுக்கு தெரியவில்லை. நாட் நோயிங் ஐஎன்ஜி ஃபார்மில் கண்டினியூஸ் ஃபார்மில் எழுதக்கூடாது. 16th one, why did you not answer to my letter? ஏன் நீ என்னுடைய கடிதத்துக்கு பதிலளிக்கவில்லை? டு மை லெட்டர், அங்கே அந்த டூ தான் ப்ரிப்போசிஷன் தான் மிஸ்டேக்கு, அந்த ப்ரிப்போசிஷன் அங்கே தேவையில்லை. ஒய் டிட் யூ நாட் ஆன்சர் மை லெட்டர் போதும். நெக்ஸ்ட் ஒன் 17, ஐ ப்ரிஃபர் சைக்கிளிங் டு கோ ஆன் ஃபுட் தேர். இங்கே ப்ரிஃபர் வந்திருக்கு, ப்ரிஃபர் வந்தால் பின்னாடி டூன்னு வரணும். ஸோ அதுக்கு தான் அந்த டூ வந்திருக்கு, சைக்கிளிங்க்கு அடுத்து வந்திருக்க டூ அது. ஆனால் அதுக்கு பக்கத்தில் சைக்கிளிங்கையும் காலால் நடந்து போகிறதையும் கம்பேர் பண்ணுறோம். நடந்து போகிறதுக்கு சைக்கிளிங் எனக்கு பிடிக்கும், இதுக்கு அது பிடிக்கும். ஐ ப்ரிஃபர் சைக்கிளிங்கை தான் நான் விரும்புகிறேன். அப்போ அதனோட கம்பேர் பண்ணி சொல்கிற வார்த்தை என்ன, செயல் என்ன,
காலால் நடந்து போகிறது. அப்போ இங்கே சைக்கிளிங் ஐஎன்ஜி ஃபார்மில் வரும்போது அங்கே பின்னாடி கோயிங் அப்படின்னு தான் வரணும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் கோ மிஸ்டேக்கு. அதை எப்படி மாற்றுறோம்? ஐ ப்ரிஃபர் சைக்கிளிங் டு கோயிங் ஆன் ஃபுட் தேர். ஸோ கோயிங் ஆன் ஃபுட் தேரில் ஃபுட்டு, அதுக்கு சைக்கிளிங் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிற அர்த்தம். 18th one, ஒய் யூ ஆர் ஸ்டில் தேர். இது ஒரு கொஸ்டின் சென்டென்ஸ். கொஸ்டினாக இருக்கும்போது அந்த கொஸ்டின் வேர்டு வெர்பு வந்து சப்ஜெக்டுக்கு முன்னாடி வரணும். கொஸ்டின் வேர்டுக்கு அடுத்து வெர்பு வரணும். ஸோ சப்ஜெக்ட் ப்ரெடிகேட்டுக்கான வீடியோஸோட லிங்கை கீழே கொடுக்குறேன், அதை பாருங்கள். எந்த இடத்துல இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸில் வெர்பு வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சென்டென்ஸை மாற்றி அமைச்சிக்கலாம். ஒய் ஆர் யூ லேட் ஸ்டில் தேர். சாரி, ஒய் ஆர் யூ ஸ்டில் தேர். நெக்ஸ்ட் ஒன், 19th. மை கசின் சிஸ்டர்ஸ் ஹவ் கம் டு மீட் மீ. என்னுடைய கசின் சிஸ்டர்ஸ் என்னை பார்க்க வந்திருக்கிறார்கள். ஸோ ஆங்கிலத்தில் கசின் அப்படின்னாலே அது அத்தை பிள்ளைங்க, மாமா பிள்ளைங்க, சித்தப்பா பிள்ளைங்க, பெரியப்பா பிள்ளைங்க தான். நம்ம தமிழில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுருப்போம். ஆனால் ஆங்கிலத்தில் அப்படி கிடையாது. கசின் சிஸ்டர்ஸ்ன்னு சொல்ல வேண்டியதில்லை. கசின்னு சொன்னாலே அது பாயையும் குறிக்கும், கேர்ளையும் குறிக்கும். நிறைய பேராக இருந்தால் கசின்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இங்கே கசின் சிஸ்டர்ஸ், அந்த சிஸ்டர்ஸ் தான் மிஸ்டேக்கு. அதை எடுத்துட்டு 2 பேர் வந்திருக்காங்க, 2-3 பேர். ஸோ சிஸ்டர்ஸ்னால் ப்ளூரலில் இருக்கு, அதனால் மை கசின்ஸ் அப்படின்னு மாற்றிடுறோம். 20th one, திஸ் நாவல் இஸ் டூ இன்ட்ரெஸ்டிங். டூ இன்ட்ரெஸ்டிங், எப்போவுமே டூ வந்தால் பின்னாடி டூ அப்படின்னு வரணும். அந்த ஃபார்மில் இருந்தால் தான் அந்த டூ வந்து கரெக்டான யூசேஜ். ஆனால் இங்கே தனியாக டூ மட்டும் வந்திருக்கு, அதனால் இது மிஸ்டேக்கு. திஸ் நாவல் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங், ரொம்பவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. ஸோ அந்த டூக்கு பதிலாக வெரியை மாற்றுறோம். இது வேற ஒரு சென்டென்ஸ், ஐ எம் டூ டயர்ட் டு டூ திஸ் ஒர்க் அப்படின்னா, எனக்கு ரொம்பவும் டயர்டாக இருக்குது, இந்த வேலையை செய்கிற அளவுக்கு எனக்கு முடியாது அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த டூ யூஸ் பண்ணலாம். அப்போ டூ வந்தால் பின்னாடி டூ வரணும். அப்படி இல்லைன்னா டூ மட்டும் வந்ததுன்னா வெரின்னு மாற்றிடணும், அவ்வளோதான். 21, ஹிமாலயாஸ் இஸ் அவர் நேஷனல் பவுண்டரி. ஹிமாலயாஸ் நம்மளுடைய தேசிய எல்லை. ஹிமாலயாஸ் அங்கே வந்து வெறும் ஹிமாலயாஸ்ன்னு சொல்லக்கூடாது, அதுக்கு பக்கத்தில் தேங்கிற ஒரு ஆர்டிக்கிளை யூஸ் பண்ணணும். த ஹிமாலயாஸ் இஸ் அவர் நேஷனல் பவுண்டரி. இது தெரிஞ்சுக்கிடணும்னா நம்ம ஆர்டிகிள்ஸோட வீடியோஸை பார்க்கணும். ஆர்டிகிள்ஸோட வீடியோஸில் எந்த இடத்துல எல்லாம் த யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோன்னா இந்த கொஸ்டினை ஈஸியாக அட்டென்ட் பண்ணிடலாம். 22, ஐ எம் கான்ஃபிடென்ட் டு வின். ஐ எம் கான்ஃபிடென்ட் டு வின், வெற்றி பெறுவதில் நான் உறுதியாக இருக்கிறேன், நம்புகிறேன் அப்படின்னு. ஐ எம் கான்ஃபிடென்ட் ஆஃப் வின்னிங். அங்கே 2+ வெர்பு இன்ஃபினிட்டிவ் வரக்கூடாது, அதுக்கு பதிலாக ஆஃப் வின்னிங் ஐஎன்ஜி ஃபார்ம் சேர்த்து எழுதலாம். 23, her sister is angry upon her. அவள் மீது கோபமாக இருக்கிறாள். வேண்டியதில்லை, அப்பான்றது அவங்க மேலே அப்படிங்கிற மாதிரி இருக்கும், அதுக்கு பதிலாக வித், ஆங்கிரி வித் ஹர், அவளுடைய தங்கையுடன் அவள் கோபமாக இருக்கிறாள். இந்த வித்துங்கிறது வந்து பக்கத்தில் ஒரு பர்சன் வரும்போது வித்துங்கிறத யூஸ் பண்ணுறோம். பர்சனாக இருக்கிறதுனால வித். 24, either you or I or wrong. ஒன்று நீ அல்லது நானும் தப்பு, மிஸ்டேக்கு. either you or I am wrong. ஏன்னா ஐ வந்திருக்கிறதுனால அங்கே பக்கத்தில் am வருது. இது ஒரு 2 ப்ரோனவுன்ஸை சொல்லும்போது, 2 பேரை சொல்லும்போது, நீயும் நானும் அப்படின்னு சொல்லும்போது அந்த 2ஆவதா வர்ற சப்ஜெக்டோட பக்கத்தில் அந்த 2வது சப்ஜெக்டுக்கு ஈக்குவலண்ட்டான வெர்பை அங்கே போடணும். இங்கே ஐ இருக்கிறதுனால இங்கே ஆம்ங்கிற வெர்பை நம்ம போடுறோம். இது ஆர்டர் ஆஃப் த ப்ரோனவுன்ஸ் அப்படிங்கிற ஒரு வீடியோ இருக்கும், அதில் எந்தெந்த இப்போ 2-3 ப்ரோனவுன்ஸை சொல்லும்போது 2-3 ஆட்களை குறிக்கிறோம். நீ, நான், அவன் அப்படிலாம் சொல்லும்போது எந்த ப்ரோனவுனை ஃபர்ஸ்ட்டில் யூஸ் பண்ணணும், எந்த ப்ரோனவுனை செகண்டில் யூஸ் பண்ணணும். இப்போ 3 ப்ரோனவுனையும் சொல்கிறோம், நீ, நான், அவன் அப்படின்னு 3ஐயும் சொல்கிறோன்னா எதை கடைசியாக சொல்லணுன்றதுக்கும் ஒரு ரூல் இருக்குது. சும்மா அவன், நான், நீன்னு எதுவும் சொல்லக்கூடாது. ஃபஸ்ட்டு எந்த பர்சன், ஃபர்ஸ்ட் பர்சனா, செகண்ட் பர்சனா, தேர்ட் பர்சனா அப்படிங்கிறதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது. அதற்கான வீடியோ நான் போட்டிருக்கேன், அதை பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ சில சமயங்களில் மிஸ்டேக் இதில் கூட இருக்கலாம், ஐதர் ஐ ஆர் யூ அப்படின்னு கூட இருக்கலாம். அப்போது ஐயு யூன்னு எழுதக்கூடாதுங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும்.
யூ ஆர் ஐ தான் எழுதணும். ஸோ அதுதான் அது தெரிஞ்சிருந்தால் இந்த மிஸ்டேக்கை நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நாம் வார்த்தைகளை மாற்றிடலாம், வெர்பை மாற்றிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் 25. ஷீ இஸ் பியூட்டிஃபுல் ஆஸ் ஹர் சிஸ்டர். அவள் அவளுடைய தங்கை மாதிரி அழகாக இருக்கிறாள் அப்படின்னு சொல்ல வர்றோம். ஆனால் அங்கே ஆஸ் மட்டும்தான் வந்திருக்கு, அது மிஸ்டேக்கு. அதை எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஷீ இஸ் ஆஸ் பியூட்டிஃபுல் ஆஸ் ஹர் சிஸ்டர். அவள் தங்கை அளவுக்கு அவளும் பியூட்டிஃபுல்லாக அழகாக இருக்கிறாள். ஸோ அங்கே ஆஸ் வரும்போது பாசிட்டிவ் சென்டென்ஸில் ஃபஸ்ட்டுலேயும் அந்த அட்ஜெக்டிவ்க்கு முன்னாடியும் ஆஸ் வரணும். ஏன்னா நம்ம டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் படிக்கும்போது பாசிட்டிவ் டிகிரியில் எப்படி இருக்கும், கம்பேரிட்டிவ் டிகிரியில் எப்படி இருக்கும், சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் எப்படி இருக்கும்னு படிச்சிருக்கோம். ஸோ அந்த வீடியோவோட லிங்க்கே நான் கீழே கொடுக்குறேன். அதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சென்டென்ஸில் உள்ள மிஸ்டேக்ஸை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். மேலும் சில உதாரணங்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.